ஹலோ அப்பு சேனல் வியூஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மாமன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ரிவ்யூவாக இருந்தாலும் பெர்ஃபெக்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம். சூரிக்கு இதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன 3 படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விடுதலை, கருடன், கொட்டுக்காளி. ஆக்சுவலி அந்த 3 படமே ஒவ்வொரு ஜேர்னர்னு நினைக்கிறேன். விடுதலையில் கொஞ்சம் சீரியஸாக வருவார், அப்பாவியாக வருவார். கருடனில் அப்பாவியாக இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும். கொட்டுக்காளி ஒரு அவார்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கமர்ஷியல் கலந்த, இப்போ வழக்கமாக மற்ற ஹீரோக்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, ஒரு காமெடி வெர்ஷன் இருக்கும், லவ் ட்ராக் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி சூர்யா அவருக்குன்னே ஒரு கதையை அவரே எழுதியிருக்காரு. இந்த கதை அவர் எழுதினது. திரைக்கதை வசனம்லாம் மற்றவங்க எழுதிட்டாங்க, கதை சூர்யா எழுதியிருக்காரு. இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவர்கிட்ட. ஒரு நாயகன் உருவாகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு கமர்ஷியல் ஹீரோ உருவாக்கிற சூர்யா. பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் முதல் வார முடிவில் 7 கோடி 7+ crores இந்த படத்தினுடைய கலெக்ஷன். ஓகே, படத்தினுடைய ரிவ்யூக்கு போகலாம் வாங்க. சூரியும் சுவாசிகாவும் அக்கா தம்பி. சுவாசிகாவுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக கல்யாணமாகி 10 வருஷமாக குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகுது. அப்படிங்கிறதுனால சூரி அந்த குழந்தைய ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைக்கும், அதாவது தாய் மாமனுக்கும் மருமகனுக்குமான பாசத்தை நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப டீப்பாக 2 பேரும் அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. தீபாவளி கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சட்டை போடுறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்காங்க. இந்த சமயத்தில் சூரிக்கு கல்யாணம் ஆகுது. அவர் மனைவிக்கும் அக்காவுக்கும் சண்டை வருது, குடும்பமே பிரிஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறதா கதை. ஒரு கொஞ்சம் சினிமாட்டிக்கான ஒரு ஒன்லைன். ஒருவேளை சூரி அவருடைய ரியல் லைஃப்பில் அவர் அனுபவித்ததோ இல்லாட்டி அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவர் பார்த்த ஒரு விஷயத்தை ஒரு கதையை எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ரீசெண்ட் டைமில் அவ்வளோவா வர்றதில்லை. அந்த மாதிரி வர்ற படங்கள் எல்லாமே ஹிட் ஆகும். பொதுவாக சொல்கிறதா இருந்தால் கடைக்குட்டி சிங்கம், சிவகார்த்திகேயன் நடிப்பில் நம்ம வீட்டு பிள்ளை, இந்த ஃப்ளேவரில் ஒரு படமாக தான் மாமன் படத்தை எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கடைக்குட்டி சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த படம் வரும்போது ட்ராமா மாதிரி இருக்குது, சீரியல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. பட் அந்த விமர்சனம் இது எல்லாத்தையும் தாண்டி கடைக்குட்டி சிங்கம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிட்டாச்சு. ஊர் பக்கம்லாம், மூளை முடுக்க எல்லாம் டவுன் மாதிரி ஏரியாக்களில், கிராமங்களில் படம் சக்க போடுச்சு, பெரிய ஹிட்டு. சிட்டி விட கிராமத்தில் பெரிய ஹிட்டு. அதனாலே படம் பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றது. வசூலும் வாரி குவித்த ஒரு திரைப்படம் கடைக்குட்டி சிங்கம். ஸோ கிட்டத்தட்ட கடைக்குட்டி சிங்கத்தில் இருக்கிற ஒரு ஓவர் டோஸான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரில் தான் மாமன் படத்தினுடைய திரைக்கதை வசனம் எல்லாமே இருக்குது. கதையோட ஒரு சின்ன ஒரு பிளாட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் சொல்லும்போது நீங்கள் கணிச்சிருக்க முடியும். அதாவது தாய் மாமனும் அந்த சின்ன பையன் குட்டி மருமனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்காங்க. எப்படி பாசமாக இருக்காங்கன்னா, கல்யாணம் நடக்கும்போது கூட நடுவில் மாப்பிள்ளை பொண்ணு நடுவில் அவர் உட்காந்துருப்பார். அந்தளவுக்கு மாமனை விட்டு பிரியாத ஒரு மருமகன். அப்படிங்கும்போது மாமனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த சண்டை யாருனால வருது, எப்படி வருதுன்னு உங்களாலே ஒரு கதை யூகிக்க முடியும். அப்படி தான் அவங்களும் ப்ளே பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் நமக்கு என்னப்பா கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இந்த குட்டீஸ், இந்த சின்ன பசங்க பார்த்திங்கன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த விஷயங்கள் பண்ணால் தான் நமக்கு ரசிக்க முடியும். சில சமயங்களில் நம்ம ரியல் லைஃப்லேயே சொல்கிறேன், ஓவராக பேசினா மண்டையில் தட்டணும் போல தோணும். அப்படி கொஞ்சம் துருக்குத்தனமாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த குட்டி பையன். பட் ஓகே, ஆனால் கதைக்கு அது தேவை. இது இந்த சென்டிமெண்ட், இந்த மாதிரி ஃப்ளேவர் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்ஃபேக்ட் சூரியே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்ப எமோஷ்னலாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃபில் அந்த பையனை பார்த்து ஏங்குறது, இதெல்லாம் ஓகே சூரிய இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஓகே, அது ஒரு சிலருக்கு பார்க்க கனெக்ட் ஆகும். நான் கடைக்குட்டி சிங்கம் உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஓவர் டோஸாக இருந்தாலும் சில பேருக்கு கனெக்ட் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் நெருடாக இருக்கலாம். சூரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, அவர் ஒரு ஹீரோவாக வளர்ந்து வந்துட்டார், பெரிய ஹீரோவாக வளர்ந்து வந்துட்டார்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது தனக்கான ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் சேரணும், இதுக்கு முன்னால் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சூஸ் பண்ணி இந்த படம் நடிச்சிருக்கார். இதுக்கு முன்னால் விடுதலை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் சொன்னதை இவர் பண்ணியிருப்பார். கொட்டுக்காளியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கருடனும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ஃப்ளேவரில் இருக்கும். பட் நான் ஹீரோவாக ட்ராவல் ஆகிறதுக்கு என்ன மாதிரி கதை வேணும்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, நான் சூரி அவர் முடிவு பண்ண சொல்கிறேன். அந்த வகையில் இது சரியான சாய்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா அவருக்கான எல்லா ஃப்ளேவருமே, ஒரு ஹீரோவுக்கான எல்லா ஃப்ளேவருமே இந்த படத்தில் இருக்குது. அதை அவர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சூரிக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யா செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இன்ஃபேக்ட் அந்த கதையினுடைய ஒரு முக்கியமான எமோஷனை ஹோல்ட் பண்ணுறது ஐஸ்வர்யா தான்.
சூப்பராகவே நல்லா நடிப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சுவாசிகா எனக்கு என்னமோ லப்பர் பந்தில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. லப்பர் பந்தோட இதில் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இது இல்லாமல் ராஜ்கிரண் சார் இருக்கார், பாலசரவணன் இருக்கார். பாலசரவணன், ராஜ்கிரண் சார் இந்த மாதிரி சூரியும் இந்த டீமை வச்சு ஒரு காமெடியான சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் ரசிக்கும்படியாக இருக்குது, சில இடங்களில் சிரிப்பு வரல. பட் ஓகே. பாபா பாஸ்கருக்கு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம், அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் கேமரா நல்லா தாங்க இருக்குது. மியூசிக் வந்து ஓகே, பெருசாக எந்த பாட்டும் மனசில் நிற்கல. பேக்ரவுண்டில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் அங்கங்கே கொஞ்சம் எமோஷனல் அதிகமாக ஓவர் டோஸாக இருந்தாலும் சூரிய இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி கதையில் நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு ரசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக தோணுச்சு. இந்த மெலோ ட்ராமா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உறவுகளுடைய பலத்தை பற்றி சொல்கிற நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கிராமத்து கதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாமன் ஒர்க் அவுட் ஆகும்.